பிரைஸ் லார்ட் மக்களே, இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியிலும் இந்த கல்வாரி கருணையை நினைத்து துதிப்போம். அம்மேன், எவ்வளோ பெரிய அன்பு! வெளியேற பெற்றோனாய் நம்மளை அவர் ரத்தம் மாற்றி வைத்திருக்கு. துதிப்போம்மா. ஓ நன்றி, சோத்திரமாப்பா. உங்கள் தயவுக்கு, உங்கள் இறக்கத்துக்கு, வழி நடத்துதலுக்கு அமேன். சோத்திர கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு தாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு தாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற தீரத்தமே அவ வீலாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. சொல்லுவோம். விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்றின தெய்வான். தகுதி இல்லை, அந்தஸ்து இல்லை, சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அவருடைய ரத்தத்தை கொடுத்து விலையேற பெற்ற மாற்றி வைத்திருக்கிறார். வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை ஈந்தாரே. ஆமென். அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்றோ, விலையேற பெற்ற தீரத்தமே அவ வீணாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மற்ற விலையாக ஈந்தனரே. சொல்லுவோமா. விலையேற பெற்றோனாய் உன்னை விலையாக ஈந்தனரே. இயேசுவே, உங்களை விலையாக ஈந்திருக்கிறேன். உண்மையே விலையாக கொடுத்திருக்கிறேன். எங்களை மீட்க நன்றி தகப்பனே. என்னைக்கும் ஒரு வார்த்தையினால எங்களை உயிர்ப்பீங்க. எங்கெங்க தோல்வி, எங்கெங்க போராட்டம், எங்கெங்க நெருக்கடி, எங்கெங்க பதட்டம், எங்கெங்க அவமானம், நிந்த என் கர்த்தர், என் மீட்பர் சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார். நான் அவரை நம்புவேன் என்று சொல்லும் பொழுது அந்த கரம், அந்த தெய்வம் இயேசு நம்மளை வாழ வைப்பார். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மை வாழ வைப்பார். யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. இந்த வசனத்துக்கு இப்படி தலைப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். The secret of a spiritual victory. ஆவிக்குரிய ஜெயம் எடுப்பதுக்கு ரகசியங்கள் எப்படி? காரியம் யாக்கோபு விசுவாசிகளுக்கு சொல்றது என்னன்னா, சப்மிட் யோர்செல்ஃப் டு காட். ஆமென், ஆமென். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆங்கில மொழிபெயர்ப்பில் தான் இந்த சப்மிட்ன்ற வார்த்தையை கையாளுறாங்க இல்லைங்களா? சப்மிஷன்னா அது சரண்டரிங் அவர் வில் டு காட்ஸ் அத்தாரிட்டி. நமக்கு ஒரு சித்தம் இருக்கும், நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நமக்கு விருப்பம் இருக்கும். இது கடவுளுடைய ஆளுகைக்கு என்னை அர்ப்பணிப்பது. அதுதான் சப்மிஷன். இன்னைக்கு
ஆவிக்குரிய ஜெயம் இன்னைக்கு அநேகர் எடுக்க முடியல. தோல்வி, இந்த கடன் பிரச்சனை, மனதில் போராட்டம். இன்னைக்கு சொல்கிறாங்க பாருங்கள், மன அழுத்தம்ன்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, திருமணமாகி ஒரு 17-18 வருஷம் ஆச்சுது, ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே எடுத்துக்கிறேன் பிரதர். இத்தனை நாள் வேலை பார்த்தேன், என்னத்தை சாதித்தேன், என்ன நடந்ததுன்னு தெரில, எதில் ஜெயம் எடுத்தேன்னு தெரில, பணம் வருது எப்படி போகுதுன்னே தெரில. இருக்கீங்களா? இதுக்கு தான் இந்த ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஜெயம் எடுப்பதுக்கு இந்த போதனை ரொம்ப முக்கியம். இதை செய்யும் பொழுது தான் நீங்கள் இது போல் இந்த வீணான செலவு, சில பேர் கடன் பிரச்சனையில் போய் மாட்டுறாங்க, தரித்திரம், ஒரு பக்கம் அடிக்கடி சுகவீனம், ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் சண்டை. சில பேர் பாருங்கள், வேலையில் போய் ஒரு இடத்துல கூட நிம்மதியாக இருக்க முடியாது, கொஞ்ச நாள்லே பிரச்சனை, திரும்பி வேற. இதுனா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆவிக்குரிய ஜீவியம் அங்கே சரியான காரியத்தை கையாண்டிங்கன்னா வெற்றி எடுக்க முடியும். அதுக்கு தான் அவர் மொதல் காரியத்தை சொல்கிறார் யாக்கோபு. ஒன்று அர்ப்பணி, சப்மிட் யோர் செல்ஃப். உன் விருப்பம், இது அதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. திஸ் இஸ் மை டிசையர், ஐ டிசைவ் திஸ், நான் இதை வாஞ்சிக்கிறேன், அது செய்கிறேன். இல்லைங்க, அதை அப்படியே கத்தர்கிட்ட அர்ப்பணி, அவர் செய்வார். ஸோ விக்ட்ரி பிகின்ஸ் வித் ஹியூமிலிட்டி பிஃபோர் காட். நீ கத்தர்கிட்ட ஒன்று அர்ப்பணிக்கும் போது தான் அங்கே ஜெயம் இருக்குது. ரெண்டாவது, ரெசிஸ்ட் த டெவில். நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்றைக்கி அநேக பேர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதா, அது கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. தெரியும் எது தவறு, எதுனால சந்தோஷம் இல்லை, எது என்னை டைவர்ட் பண்ணுது, எதுனால குழப்பம், இதெல்லாம் தெரிஞ்சு சில பேர் பாருங்கள் அதை தான் பார்க்குறது, அதை தான் செய்கிறது, அதுக்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்துறது. பாருங்கள், எதிர்த்து நில்லுங்க. எது பிசாசனுடைய பேச்சுகள், கிரியைகள், எண்ணங்கள், திட்டங்கள் என்பதை அறிஞ்சிட்டிங்கன்னா தயவு செய்து எதிர்த்து நில்லுங்க. ரெசிஸ்டிங் மீன்ஸ் ஸ்டாண்டிங் ஃபர்ம் அகெயின்ஸ்ட் த டெம்ப்டேஷன் அண்ட் ஈவல். அதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் தைரியமாக நிற்கிறீங்க, இல்லை நான் இதுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறேன், இது தப்பு, இது நல்ல விஷயம் கிடையாது, இது எனக்கு வேணாம். We resist the devil by prayer. ஜெபத்து மூலம்தான் அவனை எதிர்த்து நிற்க முடியும். ரெண்டாவது, the word of God, கடவுளுடைய வேத வார்த்தையை படிக்கணும், அதை வாயில் வச்சு சொல்லணும். மூன்றாவது, faith in Christ, இயேசுவில் விசுவாசமாக இருக்கணும். இது மூணில் தான் நீங்களும் நானும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இது இல்லாத ஜெபஜீவியம் இல்லாமல், கடவுளுடைய வேத வார்த்தை எடுத்து தியானிக்காமல், கர்த்தரை விசுவாசிக்காமல் நீங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. சும்மா இல்லையா, ஆகாயத்தில் சிலம் அடிக்கிப்பாங்க பாருங்கள், சத்தம் தான் வரும், ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது. அந்த சத்தத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயமே நடந்த மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது, ஜஸ்ட் சவுண்டு. இப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. சவுண்டை கொண்டு வர்றதுக்கு இல்லைங்க, ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இம்பேக்ட் பண்ணணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். மூன்றாவது, த எனிமி வில் ஃப்ளீ. பிசாஸ் அப்போ தான் உங்களையும் விட்டு, விசுவாசிகளை விட்டு பறந்து ஓடுவான். நம்மளை விட்டு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம். பிசாசு கூடையே இருக்கிறான். அவன் தான் என்ன பண்ணுறான், பலவிதமான தீமை அஸ்திகளை போடுறான், தீமையான காரியங்களை விதைக்கிறான். ஆனால் இவன் விலகி ஓடணும்னு சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட நிற்கணும், விசுவாசத்தில் நிற்கணும். நிறைய பேருக்கு தெரியுது, ஆமாம் பிரதர் ஒரே தொந்தரவாக இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி அவனை ஓட வைக்கிறது? உங்களை சப்மிட் பண்ணுங்கள். ரெண்டாவது, வேதத்தை எடுத்து வாசிங்க, வார்த்தை எடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை விசுவாசிங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye-bye.